ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க. என்ன ஆச்சு தமிழ் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்குவேன்ட்டு உடனே பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி வந்து ஆம்புலன்ஸ்லேயே வந்து சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஐஸ்வர்யாவுக்கு பார்த்துட்ருக்காங்க. டாக்டருக்கு கால் பண்ணி, டாக்டர் நாங்கள் வந்துட்டுருக்கோம், நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்கோம் தமிழ் செல்வி, நீ வந்த உடனே வந்து நம்ம ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. அப்புறமா ஐஸ்வர்யா ஷிஃப்ட் பண்ணிப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் பதட்டமாக இருக்காங்க. அப்புறமா ராஜாங்க இவங்கெல்லாம் வராங்க. சரி என்னாச்சுன்றாங்க. அப்பா இந்த மாதிரி ஆம்புலன்ஸில் வரும்போதே வந்து அவளுடைய பல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஐயோ, அப்போவே டாக்டர் சொன்னாங்க கூட்டிகிட்டு போவேனான்ட்டு. ஆனால் இந்த தமிழ் செல்வி பேஜை கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாமல் ஐஸ்வர்யாவை பெரிய சிக்கலில் மாட்ட விட்டுட்டோம் போலியே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. அதுக்குள்ளே தமிழ் செல்வி எது டாக்டர் கேட்டு சில விஷயங்களை பண்ணிட்டான்றாங்க. எதுவும் ஆகலைன்னு நினைக்கிறேன்றாங்க. எதுவும் ஆகலைன்னு உனக்கு எப்படியே தெரியும் செய்துன்றாங்க. இங்கே பாருங்க சின்னம்மா, கண்டிப்பாக தமிழ் செல்வி மேலே நம்பிக்கை இருக்கு, அவள் காப்பாற்றிட்டு வந்துட்டுன்றாங்க. ஐஸ்வர்யாவை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாவோ, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்டருங்களால் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஐஸ்வர்யாவுடைய அப்பா அம்மா இவங்க எல்லாருமே ரொம்ப கவலையோடு இருக்காங்க. என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறவ தான் அவன்றாங்க. அவளுக்கே இன்னைக்கு எப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உயிரை அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. ஈஸ்வரி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு கண்டிப்பாக வந்து ஐஸ்வர்யா உயிர் பொழைச்சிப்பான்றாங்க. அவளுக்கு வந்து இங்கே நல்லா இருப்பான்னு சொல்லி இவளுக்கு இங்கே ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா, ஆனால் இங்கே ஐஸ்வர்யாவுடைய மோசமான நிலைமையில மாட்டிக்கிட்டாலே அப்படின்றாங்க. நாங்கள் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ராஜாங்க இருந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஐஸ்வர்யா வந்து குழந்தையோட உயிரை காப்பாற்றணுன்ட்டு அவளுடைய உயிரை பணி வச்சாலே தவிர மற்றபடி ஐஸ்வர்யாக்கு என்ன அவள் நல்லா தான் இருக்கா, நீங்கள் எல்லாம் தேவையில்லாமல் பயப்படாதீங்க, நீங்கள் எல்லாம் உட்காருங்க, டாக்டர் நல்ல முடிவை சொல்லுவாங்கன்ட்டு ராஜாங்க எல்லாரும் சமாதானப்படுத்துறாங்க. டாக்டர் வந்ததுமே என்னாச்சு என் பொண்ணுக்கு அப்படின்றாங்க. ஐஸ்வர்யா கொன்னில, ஐஸ்வர்யா காப்பாற்றிட்டோன்னு பிறகு எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.